وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِّن قَبْلِكَ مِنْهُم مَّن قَصَصْنَا عَلَيْكَ وَمِنْهُم مَّن لَّمْ نَقْصُصْ عَلَيْكَ وَمَا كَانَ لِرَسُولٍ أَن يَأْتِيَ بِآيَةٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ فَإِذَا جَاءَ أَمْرُ اللَّهِ قُضِيَ بِالْحَقِّ وَخَسِرَ هُنَالِكَ الْمُبْطِلُونَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல, அதுல இந்த திருமறையின் தோற்றுவாய் என்ற அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சூராவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம். அதுல ஈயாக்க நஅ்புது என்ற சொற்றொடரின் அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்வோம். இந்த அற்புதங்கள்ல இப்ப நம்ம வழிகட்டுக்கு போறதுக்கு இந்த அவுலியாக்கள் அற்புதங்கள் கிராமத்து செய்வாங்க அப்படின்னு நம்புறோம். எப்படி நம்புறோம்னா, சில புஸ்தகங்கள்ல இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, இப்படிலாம் அவர் அற்புதங்கள் நிகழ்த்தினார், அதனால அவர் அவுலியாவாயிட்டாரு, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், அவர்கிட்ட வழிபடலாம் அப்படின்ற கதை வருது. இப்படி இந்த அற்புதங்கள் நிகழ்த்துறதுல அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்கவே நடக்காது. அல்லாஹ் திருக்குரான் முழுவதும் யாருக்கும் அல்லாஹ் அற்புதங்கள் நிகழ்த்தும் வல்லமை வழங்கவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல நபிமார்களுக்கு மட்டும் தேவைக்கு ஏற்ப இறைவனின் கட்டளைக்கு இணங்க மாத்திரம்தான் அல்லாஹ் அற்புதங்கள் வழங்கும் சக்தி கொடுத்துருக்கான். உதாரணத்துக்கு சொல்ல போனா, மூசா நபி இருக்காங்கல்ல, மூசா நபி என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட கவுமுகளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப மூசா நபிக்கு அவங்க கவுமுகள் கொடுத்த தொல்லை மாதிரி எந்த நபிமார்களுக்கும் தொல்லை கொடுக்கப்படல. அவ்வளையும் சகித்து கொண்டு ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவராக மூசா நபி இருந்தாங்க. அப்ப மூசா நபி ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க தண்ணி கேட்கிறாங்க, தண்ணி கொடு மூசாவே, எங்களுக்கு தண்ணி இல்லையே, தண்ணி கொடு அப்படின்னு சொன்னப்ப இறைவன்கிட்ட முறையிடுறாங்க மூசா நபி, யாரெல்லாம் இவங்க தண்ணி கேட்குறாங்க, என்ன செய்யண்டு. அப்ப கைத்தடியை வச்சு அந்த பாறை மீது அடி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அடிக்கிறாங்க. அப்ப 12 ஊற்றுகள் பீரிட்டது அப்படின்னு சொல்ல வரும். இது என்ன சொல்ல வரோம்னா, இந்த மூசா நபி அடிச்சாங்கல்ல, அடிச்சது அல்லாவின் கட்டளைக்கிணங்க அடிச்சாங்க. அந்த தண்ணீர் ஊற்றுகள் பீரிட்டது இறைவனின் கட்டளைக்கிணங்க பீரிட்டது. இதுவே 2வது மூசா நபி செஞ்சாங்களான்னா செய்யல. அது மாதிரி மூசா நபி ஃபிரௌனுக்கு பயந்து ஓடும்போது, ஃபிரௌனுடைய பயந்து இல்ல, ஃபிரௌனு விரட்டும் போது ஓடும்போது கடல் நின்றுச்சுல, அப்ப கடலையும் கைத்தறி அடித்தார்கள், கடல் பிளந்தது. இந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். இதுவுமே மூசா நபி தங்களால் செய்யவில்லை. அவங்க மூசா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க பதறி போனப்ப, இல்ல நம்ம மாட்டல, என் இறைவன் இருக்கிறான், வெயிட் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க தான் அடிச்சாங்க. அப்பதான் பிளந்துச்சு. இந்த அதிசயமும் அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க தான் நடந்துச்சுங்க. அது போக இந்த இருக்காங்க ஈசா நபி, உலகத்துல தந்தை இல்லாமல் பிறந்த மிக முக்கியமான வலிமை மிக்க நபியாக ஈசா நபி இருந்தாங்க. ஈசா நபி கூட சில அற்புதங்கள் இருந்தாங்க. அவங்க மண்ணால் செய்யப்பட்ட பறவைக்கு உயிரூட்டினார்கள், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்தார்கள், குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார்கள் குர்ஆன்ல சொல்லுது. இந்த அற்புதங்கள் எல்லாம் அவங்களா செய்யல, ஒரு முறை இறைவனின் கட்டளைக்கு இணங்களை செய்தார்களே தவிர தங்களால் செய்யல. அது போக சுலைமான் நபி இருக்காங்கல்ல, அவங்க ஹூத்து புறவை அவங்களுக்கு உதவிச்சு, அப்புறம் எறும்பு பேசுவதை சுலைமான் நபி கேட்டாங்க. இந்த அற்புதங்கள் எல்லாம் யாரால் வந்ததுன்னா அவர்களால் நிகழ்த்தவில்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை வச்சுக்கிட்டு அந்த அவுலியாக்கள் அதிசயங்கள் நிகழ்த்தும் வல்லமை பெற்றவர்கள் நம்ம சொல்லிட முடியாதுங்க. அதுபோக குர்ஆன்ல அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொல்றான், உமக்கு முன்னர் தூதரை அனுப்பினோம், அவர்களுக்கு மனைவிமார்களை ஏற்படுத்தினோம், அவங்க அல்லாஹ்வின் விருப்பமின்றியே தவிர அவங்க அதிசயங்கள் நிகழ்த்தலப்பா, அவங்களா நிகழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது போக குர்ஆன் 40:78
உமக்கு முன் தூதரை அனுப்பினோம், அவர்களை சிலையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சிலரை பற்றி உங்களுக்கு சொல்லல, அல்லாஹ்வின் விருப்பம் பற்றிய தவிர அவங்க அதிசயத்துல நிகழ்த்தல அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் முகமது நபிக்கு சொல்லித்தரான். முத்தாய்ப்பாக சொல்ல போனோம்னா நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்துல அப்ப நபிமார் அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நபியே இப்பூமியில் ஒரு நீரூற்றை கொண்டு வா, இந்த பூமியை பிளந்துக்கிட்டு ஒரு நீரூற்றை கொண்டு வர உன்னால முடியாதா, திராட்சை தோட்டங்களுக்கு நடுவுல ஆறுகளை ஏற்படுத்தி கொள்ள உன்னால முடியாதா, வானத்தை பிளந்து துண்டு துண்டாக எங்களுக்கு கொடுக்க உன்னால முடியாதா அப்படின்னு சில அதிசயங்களை கேட்டாங்க. கேட்டு நபி அல்லாஹ் நினைத்திருந்தா இதுல ஒன்னாவும் செஞ்சிருக்கலாம், ஆனா அல்லாஹ் செய்யல. என்ன செஞ்சான்னா அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட அற்புதம் குர்ஆன்ல தான் மாபெரும் அற்புதங்கள் அடங்கி இருக்குது. இறைவன் நினைத்திருந்தால் இந்த அற்புதங்களை நபிகள் நாயகத்துக்கு செய்ய வைத்திருக்காங்க, அப்படி அல்லாஹ் செய்யல. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த கட்டங்களிலும் இந்த அவுலியாக்கள் அற்புதங்கள்லாம் செய்யவே முடியாது. இறைவனின் அனுமதி பெற்று சில நேரங்களில் நபிமார்கள் செய்தது உண்டு. அப்ப அற்புதங்கள் செய்யும் வல்லவை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு என்று நம்புவதுதான் ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறேன் என்ற சொற்றொடருக்கு வலிமை சேர்க்க விதமா இருக்கும். எந்த அவுலியாக்களும் எந்த ஒரு கிராமத்தும் எந்த ஒரு அதிசயமும் அற்புதமும் நிகழ்த்தவே இல்லை, முடியாது என்று கூறி இன்ஷா அல்லாஹ் நம் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.